ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கருவேப்பிலை சிக்கன் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோ பார்க்கலாம். நான் செய்ய போகிற ரெசிபிக்கு சிக்கன் பிரெஸ்ட் ஒரு 6 கிலோ கிட்ட எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பொடியெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா வரும். டேஸ்ட் அந்த எல்லாமே சாரும். அதனால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், மஞ்சள், அப்புறம் உப்பு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து இதை நான் மேரினேஷனுக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த மேரினேஷன் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்குமே இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணுற கேப்பில் ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெசிபி செய்யும்போது செஞ்சோன்னா அந்த காரம் எல்லாமே சார்ந்திருக்கும். இது என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்றது நான் சொல்கிறேன். அதை நீங்கள் சின்ன குவான்டிட்டியாகவும் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 6-7 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எனக்கு இங்கே கம்மியாக தான் கிடைக்கும், நீங்கள் நிறைய கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, அப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், இதெல்லாமே கல்பாசி, அதெல்லாமே பிரியாணி எல்லாம் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய், இதெல்லாமே ஹோல் கரம் மசாலாவில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ளை, சோம்பும் நான் ஆயில் ஊற்றினோடனே லைட்டாக ஹீட் ஆனோடனே போட்டுட்டேன், இல்லைன்னா ரொம்ப தெரிக்கும். ஸோ அதனால் லைட்டாக ஹீட் ஆனோடனே ஆயில் ஹீட் ஆனோடனே இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி நல்லா மொறுன்னு கருவேப்பிலை வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சோம்பும் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணதை எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த சோம்பு கொஞ்சம் அதுலேயே அந்த ஆயிலே இருக்கும். ஸோ அதில் ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட்டு இதையும் நல்ல வாசனை, அதாவது கருகிடக்கூடாது அந்த ஹீட்டுக்கு. பட் ஆனால் ஹோல் கரம் மசாலா அந்த ஃப்ளேவர் நமக்கு தெரியும். போட்டோன்னே கொஞ்சம் ஹாட் ஆயிலில் போட்டோன்னே ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்கணும். நான் ஒரு 10 பெரிய வெங்காயம் நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதாவது நமக்கு 6 கிலோ சிக்கனுக்கு நான் அவ்வளோ வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் எப்போதும் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த இனிப்பு டேஸ்ட்டு தெரியாமல் இருக்க, வெங்காயம் ஆட் பண்ணனோட உடனே உப்பு சேர்த்தோன்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டும் தெரியாது. அதே சமயம் சீக்கிரமாகவும் வெங்காயம் வெந்துடும். அப்புறம் நல்லா இந்த வெங்காயம் ஆயிலாக லூஸ் அவுட் ஆகிற வரைக்கும் இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பல் பூண்டு, அந்த முழு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 இன்ச் சைஸ் இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாமே பேஸ்ட்டாக ரெடி பண்ணி இது இந்த ஆயில் லூஸ் அவுட் ஆனதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு ஸ்டேஜுக்குமே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ 6 கிலோ சிக்கனுக்கு நான் ஃப்ரை பண்ண போகிறதுனால ஒரு 4-5 தக்காளி, 4லேருந்து 5ன்னு வச்சுக்கோங்க. பெரிய தக்காளினா 4 போதும். ஸோ இந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நிறைய ஃப்ரை அப்போ, சிக்கன் ஃப்ரை அப்போ தக்காளி போட்டால், தக்காளி போடாமல் செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தக்காளி நிறைய போட்டால் நல்லா இருக்காது. அதனால் இவ்வளோ சிக்கனுக்கு இவ்வளோ தக்காளி போதும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே மேரினேஷனுக்கு மசாலா போட்டிருக்கேன். அது தவிர நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறமும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு இதெல்லாமே நான் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் லூஸ் அவுட் ஆனதுக்கப்புறமா சிக்கன் எல்லாத்தையும் இது கூடயே நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இன்னமும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நம்ம வேக விட போகிறோம்.
இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை அப்படியே விட்டுற போகிறேன். அதில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வரும். யூஸ்வலாக வந்து 25 மினிட்ஸ்லேயே ப்ராய்லர் சிக்கன் வந்து குக் ஆகிடும். பட் இது வந்து குவான்டிட்டி ஜாஸ்தின்றனால அந்த தண்ணி எல்லாம் வெளியில் வந்து அது வத்துற வரைக்கும் நான் இதை வந்து வேக விட போகிறேன். அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் தண்ணி ஆட் பண்ணல, சிக்கனில் இருந்து வர தண்ணியிலே நம்ம வேக விட்டு அது வந்து ஸோ அது குக் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், குவான்டிட்டி ஜாஸ்தின்றனால. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் வந்து லிட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு நான் வந்து வேக விட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து மிளகு தூள் வந்து சேர்த்துருக்கேன். மிளகு தூள் நல்லா நிறையவே சேர்த்துட்டு உப்பும் வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கணும். இப்போ திரும்பவும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து அதை வந்து வேக விட்டு எடுக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. அப்போ நம்ம அரைச்சி ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் சீரகத்தூள் இது 3ஐயுமே வந்து நான் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இன்னுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு அதை அப்படியே வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்ற விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சுருள நம்ம வந்து வதக்கணும். அவ்வளோதான். அந்த மாதிரி செஞ்சுட்டாலே ஸோ இந்த பொடி எல்லாமே போடுற ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இனிமேல் அந்த தண்ணி வற்றி அதிலே குக் ஆகி ரோஸ்ட் ஆகி நமக்கு அந்த ஃப்ரை வரணும். அவ்வளோதான் வந்து கருவேப்பிலை சிக்கன்னு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றினோன்னே நம்ம பார்ப்போம். அப்புறம் எண்டில் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்கு வந்து முழு கருவேப்பிலை வந்து போடுறேன். எப்போதுமே நடுவில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அந்த நம்ம வந்து போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரலாகவே வந்து நான் வெஜிடேரியனுக்கு இப்போ இன்னுமே ஏன்னா நிறைய கறின்றனால தண்ணியுமே வந்து நிறைய இருக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் நான் அதுக்கப்புறம் வந்து வச்சுட்டு அப்பப்போ வந்து ஓப்பன்லேயே வந்து நல்லா வந்து ஒரு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு மூடி வைக்கும் போது. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து சக்கையாகவும் வராது, அதே சமயம் வேகாமே இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனுமே. யூஸ்வலாக வந்து அந்த சிக்கன் வந்து நமக்கு அந்த தண்ணியிலே வந்து வேக விடணும். அவ்வளோதான், அந்த தண்ணி வத்துற வரைக்கும். இப்போ வந்து இன்னுமே வந்து மிளகுத்தூள் வந்து நான் ஆட் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். மிளகுத்தூள் வந்து யூஸ்வலாக எண்டில் போட்டோம்னா அந்த வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிக்கன் வந்து நல்லா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த தண்ணி எல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜில் வந்து நான் நம்ம ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னாலே அந்த தண்ணியோட வந்து அதை ஆறினோடனே வந்து கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை சிக்கன் வந்து அந்த மாதிரி தான் செய்யணும். செஞ்சு பாருங்கள், கொஞ்சமான குவான்டிட்டிக்கு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே வந்து ரொம்பலாம் வந்து கருவேப்பிலை கிடைக்காது. பட் கிடைக்கும் போது வந்து நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாப்பிட்டவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கருவேப்பிலை சிக்கன். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.